ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், இப்போ வந்து எல்லாருக்குமே ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கிறது ஆக்சுவலாக சீரியல் ஓரியன்ட் இல்லைங்க. எல்லாமே வந்து இந்த சாட்டர்டே சண்டே அப்படின்றதுனால பிக் பாஸ் பக்கம் போயிட்டாங்க. பிகாஸ் பிக் பாஸ் வந்து ஓவரால் கன்க்ளூஷனுக்கு நோக்கி போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அதுதான் அதை வந்து எப்படி ஹைப் பண்ணணும் அப்படின்றது நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க அவங்க சைடில், அதாவது பிக் பாஸ் டீம் சைடில் தெரிஞ்சுருக்காங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு அந்த ப்ரொமோஸ் அது பார்ப்பாங்க இல்லையா. ஸோ பிக் பாஸோட எடிட்டிங் எல்லாமே ப்ராசஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்திருக்கேன். ஸோ அதுலேயே வந்து ஒரு பர்சன், அதாவது ஒரு சீரியல் ஆக்டர் பண்ண வேலையில் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதாவது பெண்களை வந்து அவமதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாமே பெண்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்கதாகவும் நம்மளுடைய எல்பி வந்து அதுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஆக்டர் சபரியை வந்து அவங்க வந்து முன்னெடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாருமே நீங்கள் இவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு விஷயம். செகண்ட் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த லிஸ்ட்டோடு, இது ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. என்னென்னா என்ன நடக்குது அந்த ரியாலிட்டி ஷோவில், இதுதான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ஆடியன்ஸ்க்கு நீங்கள் இதுதான் ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி ஒரு சீப்பஸ்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லி அந்த பர்சனே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் டு ரெட் கார்டு, அதாவது அது சம்மந்தப்பட்ட 2 பேருமே ரெட் கார்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக விஜய் டெலிவிஷனையும் ஆக்டர் விஜய் சேதுபதியும் வந்து டேக் பண்ணி கொடுத்ததாக வந்து அவங்க பேஜில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வரைக்குமே பிக் பாஸ் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா, ஸோ பிக் பாஸ் பற்றி எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாமல் எந்த ஒரு டாப்பிக்கும் இது வரைக்கும் யாருமே வந்து டிஜிட்டல் மீடியாவில் பேசுனது கிடையாது. பிக் பாஸ் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவல் ரியாலிட்டி ஷோ, அதாவது அது ஒரு ஸ்கிரிப்ட் தான், அதை எடிட் பண்ணி என்ன வேணால் பண்ண முடியும். ஓகேங்களா. ஒருத்தனை நல்லவனாக காட்ட முடியும், ஒருத்தனை கெட்டனாகவும் காட்ட முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து கொரியோகிராஃபி கிடையாது, அதாவது அவங்க என்ன பண்ணணும், டைரக்டர் கிடையாது. இப்போ ஒரு சீரியல்னால் டைரக்டர் மேக் பண்ணுவாங்க இல்லையா, நீங்கள் இப்படி பண்ணுங்கள், நீங்கள் இப்படி சிட் பண்ணி இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு கிடையாது. அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க, அந்த ஸ்கிரிப்டை வந்து அவங்க மேக் கொடுக்கணும். ஓன் டேலண்ட்டில் என்ன வேணால், அது கெட்டதாகவும் மேக் பண்ணலாம், ஸோ பேடாகவும் மேக் பண்ணலாம், எப்படி வேணுன்றது அவங்க இண்டிவிஜுவாலிட்டி உள்ளே நடிக்கிறாங்க இல்லையா அந்த ஆக்டரோட இண்டிவிஜுவாலிட்டி. ஸோ இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த இன்சிடெண்ட்டை கண்ணில் பார்த்தனால ஸோ இது வந்து வேறு மாதிரி ட்ராக்கில் போயிடுச்சு. அதாவது பிக் பாஸ் கை மீறி போன விஷயம். ஏன்னா பிக் பாஸுடைய டீம் வந்து ஆக்சுவலாக 24 ஹவர்ஸ் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருந்துமே இந்த இன்சிடெண்ட் வந்து இந்த அளவுக்கு போகிறதுக்கு அவங்களே அலோவ் பண்ணியிருக்காங்க பிக் பாஸில். ஓகேங்களா. ஸோ இது இந்த அளவுக்கு போகக்கூடாது, போயிருக்கு. அதை எடிட்டிங் பண்ணியும் வந்து வெளியிடலாம். பிகாஸ் ஓப்பனாக சொல்கிறவங்க லைவில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா. என்ன நடந்ததுன்றது லைவ் பண்ணலாம். பட் லைவ் பண்ணாமல் இது தான் இந்த இன்சிடெண்ட்டை போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி பல பேர் லைவ் ஷோ, அதாவது ஹாட் ஸ்டாரில் வந்து இது டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னாலுமே எல்லோரும் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு டிஜிட்டல் மீடியாவில் வந்து எடிட்டிங் பண்ணி போடக்கூடிய ப்ரோக்ராமை வந்து எல்லோரும் லைக் பண்ணி பார்ப்பாங்க. ஹாட் ஸ்டாரில் வந்து சரி, டிவிலையும் சரி, எடிட்டிங் பண்ணி வரக்கூடியது தானே, டிலே ஆகி வரக்கூடியதான் ப்ரோக்ராமு. இதில் மக்கள் ஏன் இந்த அளவுக்கு இதில் போய் இன்வால்வ் ஆகிட்டாங்க அப்படின்னு பிகாஸ் அவர் திங்க் பண்ணலாம். பிக் பாஸ்ன்றது ஒரு ரூல் இருக்குது, ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. பிக் பாஸ் மீறி அவுட் ஆஃப் த டெசிஷன் எடுக்கணுமான்னு இது வந்து மக்கள் கையில் அவங்க ஷோ பண்ண போகிறாங்க இல்லை இல்லையா. ஸோ நீங்கள் எல்லாமே திங்க் பண்ணுங்கள், இந்த ஒரு டாப்பிக்கை இந்த அளவுக்கு வந்து ஹைலைட் நம்ம அந்த ப்ரோக்ராமுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு. பிகாஸ் நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே எதை நோக்கி போயிட்டுருக்கோம், நல்லது நோக்கி போனால் நல்லது நோக்கி. அவங்களுக்கு அந்த ப்ரோட்டோக்காலில் அந்த லிஸ்ட் ஆஃபில் என்னென்ன பண்ணணுமோ ஒரு ப்ரோக்ராமுடைய வேலிடிட்டி கண்டிஷனில் இருக்குது. ஓகேங்களா. அவங்கள மீறி எதுவுமே வந்து டெலிகாஸ்ட்டும் ஆகாது, உள்ளேயும் எதுவும் நடக்காது. அதில் நீங்கள் கிளியராக இருங்க. சரிங்களா. ஸோ இதுதான் ஒருத்தன் டவுன் ஆகும்போது இன்னொருத்தனை ப்ரொஜெக்ட் பண்ணுற விஷயம் வந்து தப்பு. இதை வந்து ஆரம்பத்திலே பண்ணியிருக்கலாம், அது இங்கே நடந்திருக்கு. அந்த ஒரு விஷயமும் இப்போ வந்து கூடுதலே வந்து எல்லாருமே அப்படியே டைவர்ட் ஆகிறாங்க. அடுத்த நியூஸ் அப்படின்னு தான் போகிறாங்க. வெயிட் பண்ணி சிந்தித்து செயல்படுங்க. அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன் ப்ரோக்ராம் மட்டும்தான். சரிங்களா. யாருடைய ரியல் லைஃப்பையும் வந்து அது பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது அன்வான்ட் நியூஸ் தான். சரிங்களா. ஓகே, தேங்க்யூ.